லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்கள் எப்படின்னா எங்கள் லைஃப்பில் நடக்கிறத எல்லாமே இப்போ அப்டேட்டாக விலாகாக வந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ வந்து புரியும். தொடர்ந்து பார்க்காதவங்களுக்கு அப்போ புரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் புரியும். சொல்லிக்கிறேன், நான் அப்படியே தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ஹெர்ப்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோமா. முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜெராமிக் கடைக்கு போயிருந்தேன் பார்த்திங்களா. அங்கே வந்து நான் இது வாங்கிட்டு வந்தேன். இதோடைய ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டேமேஜ் ஆன பொருளெல்லாம் அங்கே இது வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்து இதை வந்து ஒட்டிட்டேன். இதோடைய விலை எவ்வளோ இருக்கும் வெளியிலன்ட்டு இந்த ஜெராமிக் ஐட்டம் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு வந்து சில பொருட்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பொருட்களை ரசித்தாதான் அந்த பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், வாங்க முடியும். அது மாதிரி தான் இந்த செராமிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செராமிக் வந்து. சரி, நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். சூப்பராக ஒட்டிடுச்சு. அப்புறமா என் மைண்டுக்கு ஃபுல்லாக என்ன போச்சுன்னா, டேமேஜாக இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்து ஒட்டிக்கலாம் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. போன வாட்டி கூட நம்ம வந்து ஒரு பாட் வந்து வாங்கிட்டு வந்தோம், டேமேஜ் இது. அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வருது பார்த்திங்களா, அதுலேயே நிறைய டேமேஜ் ஆகி வேஸ்ட் ஆகிடும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கும்போது அவங்களுக்கும் யூஸாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். ப்ளஸ் எனக்கும் யூஸ் தான், நானும் ஒரு சுயநலவாதி தான், வாங்கிட்டு வந்து ஒட்டிக்கிறேன்ல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை ஒட்டி முடித்த பிறகு அப்படியே வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்க பார்த்திங்களா. இட்டாலியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் நைட்டு தான் பேசுவோம். நைட்டு பேசிவிட்டு அதுக்கடுத்தது கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் எழுதுகிற வேலை இருக்கும். இப்போ வந்து ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் எல்லாம் போகிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ கையே வைக்கிறது இல்லை. ஏன்னா சுத்தமாக டைம் இல்லாமல் இருக்குது. பாப்பாவுக்கு வேறு வர 28ஆம் தேதி சண்டே வந்து பர்த்டே. அதனால் ரொம்ப பிஸியாக வந்து போயிட்டுருக்கு எங்கள் வீடு. அதுக்கு அடுத்தது எங்கள் வீட்டில் ஒரே பெரிய பிரச்சனைங்க. ட்ரைனேஜ் வந்து ஃபுல்லாகி அதெல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணல. எங்கள் வீட்டு முன்னாடியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக ஆகிடுச்சு. ஃபுல் ட்ரைனேஜுமே எங்கள் வீட்டு வாசலில் தான் அசிங்கமாக இருந்துச்சு சொல்லப்போனால். இதெல்லாம் நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் கழித்து வந்து தான் எடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் வந்து அந்த பாதாள சாக்கடையை க்ளீன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து ஒருத்தங்க பெரம்பூரில் இருக்காங்க. அவங்க வந்து எங்ககிட்ட கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். என்னென்னா வாஷிங் மிஷின் லிக்யூடு வந்து 5 லிட்டர் வாங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது 2 டிஷ்யூ பேப்பர், சாரி 1 கேன் வந்து வாங்க சொன்னாங்க. டிஷ்யூ பேப்பர் கேட்டிருந்தாங்க. வாங்கி வந்து நான் அங்கே போய் கொடுக்க போனோம். நானும் சாமே போனோம். இது டெலிவரி பண்ணும்போது நான் வந்து அவங்கள பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்ததில். அதுக்கு அடுத்தது 2 ஆயில் கேன் வந்து வாங்கிட்டு வந்திருக்குறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் லோடுக்கும் யூஸ் பண்ணலாம், டாப் லோடுக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இது வந்து ஃப்ரண்ட் லோடுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்ம மைண்ட் எப்படின்னா, விலை கம்மியாக பொருள் வந்து கொடுத்தா அது வந்து தரம் இல்லையோ அப்படி வந்து நினைக்கிறோம். அது வந்து ரொம்பவே தப்பு. விலை கம்மியாக இருந்தாலும் பொருட்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுக்கடுத்தது ஒரு டீ தூளும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2 வாஷிங் லிக்விடு, ஒரு டீ தூள் வந்து இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது இந்த க்யூட்டான கண்ணாடி வளையல். இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரெட் கலரில் ஒன்று, க்ரீன் கலரில் வந்து வளையல் வந்து வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஷாப்பிங் பண்ணது, எங்களுக்கே அந்த டேட்டெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த ஒரு 3 நாளுக்குள்ளே நடந்த விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஷாப்பிங்ட்டு பெரம்பூரில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சில ஹேண்ட்பேக் வந்து தேனிக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிருப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா தான். அவங்களுக்கு வந்து நான் வாங்க போயிருந்தேன் பார்த்திங்களா, அப்போ எடுத்த இந்த வீடியோஸ் எல்லாமே.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டாக இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் இருந்துச்சு. நம்ம அக்கா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்ட்டு. அதுக்காகவே நான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்குற உங்களுக்குமே இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் வாங்கி கொரியர் பண்ணணும். மினிமம் நான் சொல்ல போனோம்னா இந்த தஞ்சாவூர், இந்த திருநெல்வேலி சைடெல்லாம் இது மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்காது. அங்கே இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா நாங்கள் வந்து வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம். சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் இந்த பென்னு, ஹைலைட்டர், இந்த பென்சில், யூனிகார்ன், டைரி, அப்புறமா கலர் பென் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஸ்கெட்ச் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கொரியன் இது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கெட்சு, அந்த கலரிங் பண்ணுற கிட் எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. 179 ரூபாய்க்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் தான் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கினோம். அங்கே வந்து ஹேண்ட்பேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ஹேண்ட்பேக் எல்லாம் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து வாங்கி தரேன். அதுக்கு அடுத்தது இந்த பெண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா, 75 ரூபாய்க்கு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பென்னு. இது 56 ரூபாய் யூனிக்கானது. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பென் வரும் பார்த்திங்களா, அதுதான். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பர்த்டே டைம் வந்து கிஃப்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். என்னை பொறுத்தளவு ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தான், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். நானே வாங்கி யூஸ் பண்ணுவேன். நமக்கு பிடிச்சா நம்ம வாங்கி எழுதிய வேண்டியதான், நம்ம வந்து கலர் பண்ண வேண்டியதான். எந்த பொருளுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வயது லிமிட் கிடையாது. நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். கெட்ட பொருட்கள் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சின்ன குழந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்க, இதெல்லாம் வாங்கியிருக்க சொல்லுவாங்க. நமக்கு பிடிச்சா நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து தப்பு இல்லை. இந்த வயசுக்கு குறிப்பிட்டவங்க தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நமக்கு தோணா நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க. இந்த பெண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லா பெண்ணுமே. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து இப்போ போக ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடத்துலையுமே வேலை வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாபி கேர்ள் அந்த ட்ராயிங் பண்ணுறது அந்த கிட்டே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணுன்ட்டு அப்படி சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு, ப்ளஸ் வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ட்ராயிங் கிட்டு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய டைரியெல்லாம் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி மட்டுமே நாங்கள் சிங்கப்பூர் ஷாப்பிங்க்கு 2 டைம்ஸ் வந்து போயிட்டு வந்தோம். கிஃப்ட்டு கவர் பேக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. 20 ரூபா வருது ஒரு கவர். இது பாருங்கள், இந்த பாபிகள் தீமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பாபிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மீன் தேவதை சொல்லுவாங்களே, அவங்க இருக்கிறாங்க இந்த புக்கில். இந்த கிஃப்ட்டு ரேப் பண்ணுற அந்த கவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக க்ரீட்டிங்ஸ் கார்டு வந்து தேடிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என் கையால் க்ரீட்டிங்ஸ் கார்டு எழுதி அனுப்பணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு நான் தேடுற ப்ரைஸில் வந்து க்ரீட்டிங்ஸ் கார்டு கிடைக்கல. எல்லாமே 100 ரூபா 80 ரூபான்னு இருந்துச்சு. அது வாங்கி என்னால் க்ரீட்டிங்ஸ் கார்டு வந்து எழுத முடியாது. அதனால் நான் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சவுகார்பேட்டில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த பென்சில் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விலை கம்மியாக இருந்துச்சு. 70 ரூபாய்க்கெல்லாமே இந்த பென்சில் பாக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. யூனிகார்ன்து, அதுக்கு அடுத்தது பாபிகள், அதுக்கு அடுத்தது இது மாதிரி டால் அதெல்லாம் இருந்துச்சு. யூனிகார்னுடைய கலரிங் கிட்டு இது 985 ரூபா போட்டிருக்கு. நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க இந்த கடையில் சுற்றி பாருங்கள். உங்களுக்கே இப்போ தெரியும். ஒரு 13 நிமிஷமாக இந்த கடையை நான் வீடியோ எடுத்துருப்பேன்னா அப்போ எவ்வளோ நிமிஷம் நான் அங்கே எடுத்துருந்துருப்பேன். இந்த கிளிப்பிங்கெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் போடுறோம். அப்போ நான் எவ்வளோ நேரம் எடுத்துருந்துருப்பேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த யூனிகார்ன் டைரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தொட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது மாதிரிலாம் இல்லையேடாவா, இப்போ தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வயிற்றெரிச்சலும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நல்லா சூப்பராக பாபிகள் டைரி. அதுக்குள்ளே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிகுனா, அதுக்கு அடுத்தது அந்த தண்ணி மரம்லாம் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா, மூவ் ஆகும் பார்த்திங்களா, அது மாதிரி ஃப்ரேமெல்லாம் போட்டு இருந்துச்சு. 122 ரூபாய்க்கும் இது மாதிரி க்யூட்டான டைரியும் விற்கிறாங்க. சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் வந்து ப்ரைஸ் வந்து ஓகே. ரொம்ப யூனிக்கான பொருட்கள் எல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்குனே ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாகவே அவங்க வச்சுருக்காங்க. பாபிகள் நோட் புக் 164 ரூபா.
இங்கே வந்து விலை எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது யூனிகார்ன். எனக்கு எது எடுத்து உங்ககிட்ட காட்டனே தெரியல பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் இதை அப்படியே என் கூட சேர்ந்து ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் விலை குறைவுன்னு வந்து போடுறாங்க யூடியூப்பில். அங்கே போய் பார்த்தோன்னா தரமே வந்து ஒழுங்காக இருக்காது. சில பொருட்கள் தான் தரமெல்லாம் சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கும் ஏதாவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எல்லா பொருட்களுமே வாங்கி நாங்கள் கொரியர் பண்ணுவோம். அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும். எங்களுக்கு 1 டே சேல்ரி. அதுக்கு அடுத்தது எங்கள் ட்ராவலுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடணும். நம்ம எல்லா பொருட்களுமே உங்களுக்கு என்ன பொருள் இந்தியாவில் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி அனுப்புவோம். சப்போஸ் நீங்கள் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பொருட்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னீங்கனாலும் நாங்கள் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றியும் சொல்லுங்கள். நம்ம பண்ணுற பிஸ்னஸையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். எந்த ஹேண்ட்பேக் வந்து வாங்கலான்ட்டு வீடியோ காலில் பார்த்து அக்காவும் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஒரு சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக்கும் நாங்கள் வந்து வாங்கினோம். அதுக்கு அடுத்தது அதான் இந்த பிஸ்னஸை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் நீங்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் வந்து வாங்கி கொரியர் அனுப்புவோம். மறக்காமல் நம்ம பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிறிய முயற்சியை நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அதை பெருசாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு அடுத்தது இந்த க்யூட்டான ஷோல்டர் பேக்கெல்லாம் தொங்க போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். அப்புறமா நானும் எனக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கினேன். எனக்கு தேவையான பொருட்கள் இல்லை, ஷாப்பிங்க்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கினோம். அது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சப்பழம் விற்கிறாங்க. பேரிச்சப்பழம் இது வாங்கியிருக்கீங்களான்ட்டு எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது ரிமோட் ஹோல்டர். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் வாங்கிட்டு வந்தேன். இதோடைய ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப்பு தான். அதை வந்து செவுத்தில் ஒட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் கீழே விழுந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஒட்டி யூஸ் பண்ணாங்க, கீழே விழுந்துடுச்சு. நம்ம வந்து கம்மு போட்டு ஒட்டி ஃபெவிகால் போட்டு ஒட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் பார்த்திங்களா, 2 ஷர்ட் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 ஷர்ட் வந்து நான் வாங்க போயிருந்தேன். சங்கீதாவுடைய தங்கச்சி ஒர்க் பண்ணுறாங்களே அந்த கடைக்கு தான் வந்து நான் போயிருந்தேன், சந்தியா கடைக்கு. அங்கே போயிட்டு 2 ஷர்ட்டும் நாங்கள் வந்து வாங்கினோம். அதாவது எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்னென்ன ஷாப்பிங் பண்ண முடியுமோ அது மாதிரி ஷாப்பிங் வந்து நாங்கள் பண்ணி தான் பொருட்களை வந்து வாங்கி கொடுக்குறோம். ஓகே, பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா